வணக்கம். நான் உங்கள இப்ப பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, சிஎம் அதாவது நம்மளோட விஜயன் இருக்காரு பார்த்தீங்களா? அவரோட கோரிக்கைகள் எல்லாமே வெகு வெகு சீக்கிரமா நிறைவேத்திக்கிட்டு இருக்காங்க. வாக்குறுதிகள் அனைத்துமே. அதுல ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமா இந்த சிங்கப்பெண் அதிரடி சரிங்களா? அதிரடிப்படை நம்ம எல்லாரும் எதிர்பார்த்தது தான். எப்போ அண்ணன் ஏற்கனவே கோப்புல ஸ்டார்ட்டிங்லயே கையெழுத்து போட்டாங்க. ஸோ அகைன் எப்போ வரும் அப்ப நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கு ஏத்த மாரியே பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நடந்த விழாவுல அ ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமா அண்ணன் கொண்டு வந்துட்டாங்க. குறிப்பா இந்த சிங்கப்பெண் அதிரடி திட்டம் எந்த நாட்டுக்கு செயல்படுதோ இல்லையோ, கண்டிப்பா தமிழ்நாட்டுக்கு வேணுங்க. பிற்டைம்ல பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கே கண்டிப்பா தேவை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்க தமிழ்நாட்டுல பாலியல் தொல்லை குறைஞ்சிருச்சான்னா குறையவே இல்ல. நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்கு. ஸோ இந்த மாரி லேடீஸுக்கு கண்டிப்பா இந்த மாரி திட்டங்கள் யாருனாலயுமே கொண்டு வர முடியல. கண்டிப்பா விஜயனுக்கு சல்யூட் அடிச்சே ஆகணும். ஏன்னா அந்த திட்டத்த கொண்டு வந்தாரு. ஆனா கட்ட க அவரு வின் பண்ண ஒரு 2 மாசம் கூட ஆகல. ஸோ அதுக்குள்ளேயும் இந்த திட்டத்த நிறைவேற்றி, இன்னைக்கு தமிழ்நாடே நம்ம சிஎம் அண்ணன பார்க்குற அளவுக்கு பண்ணிட்டாரு. கண்டிப்பா அதுக்கு பாராட்டியாகணுங்க. கண்டிப்பா இந்த ஆட்சியில நம்ம நெறைய எதிர்பார்க்கலாம். இந்த பாலியல் தொல்லைகள், இந்த லேடீஸ் மேல இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே இஷ்யூஸ் எல்லாமே கண்டிப்பா கிளியர் பண்ணுவாரு. அது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான வாக்குறுதிகள் அண்ணன் குடுத்திருந்தாரு. ஸோ அடுத்தடுத்த நாட்கள்லயும், அடுத்தடுத்த மாசத்துலயும் ஒவ்வொரு வாக்குறுதிகள மட்டுமே அவர் சொன்ன மாரி நிறைவேற்றினாருன்னா, இன்னும் மட்டும் இல்லங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா, பல ஆண்டுகள் நம்மளுக்கு சிஎம் சார் அதாவது நம்மளுடைய விஜய் அண்ணன் தான் நம்மளுக்கு சிஎம்மா இருப்பாரு. அதுல எந்த சந்தேகமே இல்ல.